செட் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி ஆஸ் அ மதர் ஐ லேர்ன்ட் அ லாட் மோர் திங்ஸ். அண்ட் நம்மளும் பேக் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய குழந்தைங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 90%க்கு மேலே வந்து தே ஆர் வித் இஎன்டி ப்ராப்ளம்ஸ். அது வந்து அன்டயக்னோஸ்டாக நிறைய வாட்டி போயிடுது. ஆனால் நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் தான் முடியும். அந்த எக்ஸ்பர்ட் டாக்டர் நித்யா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அடினாய்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். அண்ட் தே செட் இதில் தான், இந்த இடத்துல தான் த மோஸ்ட் தின்னஸ்ட் பீடியாட்ரிக் எண்டோஸ்கோப்பி இருக்குது. 1.2 mm விச் யூனோ நிறைய ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்ம என்ன பயப்படுவோம், குழந்தைய டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போனோம்னா முதல்ல குழந்தை கோஆப்ரேட் பண்ணுமா இல்லையா, குழந்தை உள்ளே வருமா பயப்படும், அதுக்கு நம்ம வரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து சர்ஜரின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், ஐயோ சர்ஜரியா குழந்தைக்கா, அப்போ வந்து ஸ்கார் இருக்குமா, இல்லைனா குழந்தை கஷ்டப்படுமா அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். பட் வந்து டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, எவ்வளோ மினிமலி இன்வேசிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ நிறைய புது டெக்னிக்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அண்ட் இந்த அசென்ட் வந்து எஸ்பெஷலி அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சைல்டுக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ஸ்கோப்லாம் போடணுன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தைய செடேட் பண்ணி தான் போடணும். பட் இப்போது இந்த தின்னஸ்ட் இது வச்சு அது பண்ண தேவையில்லை. அண்ட் பேரண்ட்டையும் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அந்த ஒரு ஓபி ப்ரொசீஜராக பண்ணி கூட சிம்பிளாக, அதாவது சிம்பிள் கேசஸ்க்கு ஓபி ப்ரொசீஜராக கூட பண்ணி அன்றைக்கே கூட வீட்டுக்கு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணணும். சீக்கிரமே டயக்னோஸ் பண்ணுங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குழந்தைகிட்ட. பிகாஸ் அடல்ட்ஸாக நம்ம சொல்லிடலாம், எனக்கு இங்கே ஏதோ பிரச்சனை, எனக்கு இது வலிக்குது, இது முடியலன்னு. பட் குழந்தையால் சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அதை மோஸ்ட் லைக்லி வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட எல்லா கேசஸ்லேயும் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் டினையல். கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்போ கூட அந்த பேரண்ட்டுக்கு கோவம் தான் வரும், என் குழந்தை அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா பேரண்ட்டுக்கும் அதுதான் வந்து நோபடி வாண்ட்ஸ் தேர் சைல்டு டு சஃபர், நோபடி வாண்ட்ஸ் டு சீ தேர் சைல்டு சஃபர். இல்லை என் குழந்தை தான் பெஸ்ட்டுன்ற நம்பிக்கை எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்குது. பட் அதே சமயம் இந்த மாதிரி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி அந்த சீக்கிரமே சால்வ் பண்ணுற வழியும் பாருங்கள். அந்த அவேர்னஸ் தான் பேரண்ட்ஸ்க்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். எப்போவுமே கிராண்ட் பேரண்ட்ஸ் ஈஸியாக நோட்டீஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்களால அதை எடுத்துக்க முடியாது. இது ஒரு இன்றைக்கி நானும் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்க மூலமாக. அவங்கக்கிட்ட பேசின பேக் ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அந்த அவேர்னஸ் எடுத்துக்கோங்க அண்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் பிக் ஃபெசிலிட்டி தட் தே ஹேவ். ஃபுல்லாக உங்களுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இந்த நியூஸை நீங்கள் எவ்வளோ பேருக்கு ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழந்தைங்க வந்து தே ஆர் கோயிங் டு பி பெனிஃபிட்டட் பை தட்.